This sermon, beginning and ending of the Gentile dispensation, was delivered on Sunday evening, January 9, 1955, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1955 வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் புறஜாதி யுகத்தின் துவக்கமும் முடிவும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Good evening, friends. I'm very grateful to be here tonight again. Just lecture a while ago. I think right around 4. மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றிரவு மீண்டுமா இங்கு இருப்பதற்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். கொஞ்சம் முன்னர் தான் நான் இங்கிருந்து போனேன். நான் நினைக்கிறேன் சுமார் 4 மணிக்கு வெளியே போனேன். And then I had we went out to see some more friends and got back 5 minutes after 7. Just had to come back down, so I'm kind of having to hunt a text yet, Brother Neville. பின்னர் நாங்கள் இன்னும் சில நண்பர்களை காண சென்றோம். 7:05 மணிக்கு திரும்பி வந்தோம். திரும்பி வந்தாக வேண்டியதா இருந்தது. எனவே நான் பேசும் பொருளுக்காக வேண்டி தேடிக்கொண்டிருக்க வேண்டியதா இருந்தது. இன்னமும் சகோதரன் நெவில். Now there is a request that just was called in from someone in Chattanooga, Tennessee. A loved one that was in a wreck 3 weeks ago and is lying unconscious still, and requests prayer here from the church. ஆனால் இப்பொழுதுதான் உள்ளே வந்த ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. சாட்டனூகா டென்னசியில் உள்ள யாரோ ஒருவரிடமிருந்து அவருக்கு அன்பான ஒருவர் 3 வாரங்களுக்கு முன்னர் ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டு இன்னமும் சுரணையற்ற நிலையில் படுத்து கிடக்கிறவருக்காக வந்துள்ளது. இங்கே சபையிலிருந்து வந்த ஜெப விண்ணப்பம். And yes, you sure can, brother. Yes, sir. All right, just ஆம் சகோதரனே, நீங்கள் நிச்சயமாய் செய்யலாம். சகோதரன் நெவில் இங்கே வாரும். ஆமையா. Almost forgot I made a promise to make an announcement tonight. We were speaking of Melchizedek, who he was, and we nothing like got through with it, but maybe the next time coming in we can pick up from there. Still in the book of Hebrews. நாம் மெல்கிசேதேக்கை குறித்து அவர் யாராக இருந்தார் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நாம் அதனூடாக சென்று முடித்தாற் போல் இல்லை. ஆனால் ஒரு கால் அடுத்த முறை உள்ளே வரும்பொழுது நாம் அங்கே இருந்து துவங்குவோம். இன்னமும் எபிரேயரின் புத்தகத்திலேயே இருக்கிறோம். But tonight we turn over to the book of Daniel. And you with your Bibles turn to Daniel 12. And we're going to read a little from there and talk maybe on some of God's word out of the book of Daniel. ஆனால் இன்றிரவு நாம் தானியேலின் புத்தகத்துக்கு திரும்புகிறோம். வேதாகமத்தை வைத்திருக்கிற நீங்கள் தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். நாம் அங்கே இருந்து கொஞ்சம் வாசிக்க போகிறோம். தானியேலின் புத்தகத்திலிருந்து சில தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசலாம். Now Daniel was the prophet that was carried from Jerusalem down into Babylon in the carrying away of Babylon by King Nebuchadnezzar. இப்பொழுது எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட தீர்க்கதரிசிகளில் தானியேல் ஒருவன். நேபுகாத்நேச்சார் ராஜாவினால் பாபிலோனுக்கு கொண்டு போனதில் இவன் கொண்டு செல்லப்பட்டான். He was a young fellow when he went out into Babylon. There was not many of them that had still holding out the grand old faith. பாபிலோனுக்குள்ளாக அவன் போகையிலே அவன் ஒரு வாலிப பையனாய் இருந்தான். அந்த மகத்தான பழைய விசுவாசத்தை இன்னுமாய் பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் அங்கே அதிக பேர்கள் கிடையாது. I like Daniel because he had purposed that in his heart when he went down into Babylon that he was going to remain a believer. Amen. And he wasn't going to defile himself with the king's meats and so forth. எனக்கு தானியேலை பிடிக்கும். ஏனென்றால் அவன் பாபிலோனுக்கு சென்றபோது தான் ஒரு விசுவாசியாகவே இருந்து ராஜாவின் போஜனம் முதலானவைகளை தன்னை கரைபடித்துக் கொள்ள கூடாது என்பதை தன் இருதயத்தில் தீர்மானித்திருந்தான். Now the very thing in Daniel was the prophet to the Gentiles. Daniel saw all the Gentile age rise and fall. இப்பொழுது தானியேல் இருந்ததான அந்த காரியமே புறஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான்.
எல்லா புறஜாதியாரின் காலமும் எழும்புகிறதையும் இருக்கின்றதையும் தானியேல் கண்டான். He was the first one to be, we call the Gentile prophet. He was a Gentile himself, but he saw the Gentile dispensation from start to finish, in the head of gold and ending up in the feet of iron and clay. புறஜாதி தீர்க்கதரிசி என்று நாம் அழைக்கிறோமே, அதில் தானியேல் முதல் ஒருவனாக இருக்கிறான். அவன் தன்னில் தானே ஒரு புறஜாதியான் அல்ல, ஆனால் அவன் புறஜாதியாரின் யுகத்தை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் கண்டவன். பொன்னான தலையிலிருந்து இரும்பும் களிமண்ணுமான பாதமரைக்குமாய் கண்டான். And while down in there purposing in his heart that he wouldn't defile himself with the king's meats and with the king's affair, அங்கே அவன் இருந்து கொண்டிருக்கையில் ராஜபோஜனத்தினாலும் ராஜாவின் காரியங்களினாலும் தன்னை தானே கரைப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று அவனுடைய இருதயத்தில் அவன் தீர்மானித்திருந்தான். And another group of brethren named Shadrach, Meshach, and Abednego was down there with them, which was not prophets but believers. இன்னொரு குழுவான சகோதரர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்ற பெயருடையவர்கள் அங்கே அவர்களோடு இருந்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, ஆனால் விசுவாசிகளாயிருந்தனர். And they also purposed in their heart. And then when those four believers come together, I'll imagine quite oftenly they had prayer meetings together. அவர்களும் கூட அவர்களுடைய இருதயத்தில் அவ்விதமாக தீர்மானித்திருந்தனர். அந்த நான்கு விசுவாசிகளும் நான் நினைக்கிறேன் ஒன்று கூடி வந்தபோது அவர்கள் அடிக்கடி ஜெப கூட்டங்கள் நடத்தி இருப்பார்கள் என்று. Just like we do, we get together because we have things in common. You know, there's an old slogan that says, birds of a feather flock together. And that's an old proverb, brother. நாம் செய்வது போன்று நாம் ஒன்று கூடி வருகிறோம். ஏனென்றால் நமக்குள் பொதுவான காரியங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இனம் இனத்தை சேரும் என்ற ஒரு பண்டைய கூறுதல் இருக்கிறது என்று. அது ஒரு பழைய பழமொழியா. And that's a pretty good thing too. Birds of a feather flock together. Aren't you happy for that? Sure, birds of a feather flock together. அது ஒரு அருமையான காரியமும் கூட. ஒரே விதமான சிறகுகளை உடைய பறவைகள் ஒன்றாய் கூடி வரும். அதற்காக நீங்கள் சந்தோஷமாக இல்லையா? நிச்சயமாக. ஒரே விதமான சிறகுகளை உடைய பறவைகள் ஒன்றாக கூடுகிறது. Not long ago I was sitting in a meeting where there was a man discussing something, and he said, well, he's talking about the souls that went to prison, or was in prison, that Jesus went and preached to after his death. அதிக காலத்துக்கு முன்பல்ல, நான் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு மனிதன் ஏதோ காரியத்தை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தார். காவலில் சென்ற ஆத்துமாக்களை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தான். அதாவது இயேசுவானவர் அவருடைய மரணத்திற்கு பின்னர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாரே, அதை குறித்து. And this man that was speaking said, well, what do you think about it? And a colored brother raised up. He said, well, that's just what the Bible said. He went and preached to souls that were in prison. பேசிக் கொண்டிருந்த இந்த மனிதன், நல்லது, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். ஒரு கருத்த மனிதன் எழுந்து நின்றார். அவர், வேதம் அதை தான் கூறுகிறது, அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று கூறுகிறது என்றார். So what do you think it was? Said it was souls that didn't repent. And the long suffering in the days of Noah while the ark was being prepared, just like the Bible said. அவர், அது என்னவென்று நீர் நினைக்கிறீர் என்றார். அதற்கு அவர், அது என்னவென்றால், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள், சரியாக வேதம் கூறினது போன்றே என்றார். He said, no. Said that's this church preaching to those Pentecostal people that's in these denominations and everything, bring them out of prison. அதற்கு அவர், இல்லை, அது இந்த சபைதான், இந்த ஸ்தாபனங்களிலும் மற்ற காரியங்களிலும் இருக்கின்ற அந்த பெந்தேகோஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கித்து அவர்களை காவலில் இருந்து வெளியே கொண்டு வருவதாகும் என்றார். He said, now look here, brother. He said Pentecost wasn't even mentioned there. He said that he just said that he went and preached to the souls that were in prison. அதற்கு அவர், இப்பொழுது இங்கே பாருங்கள் சகோதரனே, பெந்தேகோஸ்தே என்று இங்கு குறிப்பிடப்படவே இல்லை. அவர் அதை கூறினார். அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்றுதான் அவர் கூறினார் என்றார். So I said, amen, that's right. And the minister looked around at me and said, birds of a feather flock together.
ஆகையினால் நான் ஆமேன் அது உண்மை என்றேன். அந்த ஊழியக்காரர் திரும்பி என்னை நோக்கி பார்த்து, ஒரே விதமான சிறகுகளுடைய பறவைகள் ஒன்றாக கூடி வரும் என்றார். I said, that's right, brothers of like precious faith, believing just what the scripture says is the truth. அதற்கு நான், அது உண்மையா இருக்கிறது, விலையேற பெற்ற அதே விசுவாசத்தை உடைய சகோதரர்கள், வேற வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை சத்தியம் என்று விசுவாசிப்பவர்கள் என்று நான் கூறினேன். Daniel had 3 of those companions that were with him. தானியேலுக்கு அது போன்ற 3 கூட்டாளிகள் இருந்தனர், அவனோடு அவர்கள் இருந்தனர். You know it's good when you're away from home to find somebody that's with you. Amen. Somebody that will stand by you, a real good friend. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கும் போது யாரோ உங்களோடு இருக்கிறார், உங்களோடு சேர்ந்து நிற்கும் யாரோ இருக்கிறார், ஒரு உண்மையான நல்ல நண்பன் இருக்கிறார் என்பதை காண்பது அது நன்மையாகவே இருக்கு. Oh my, in foreign lands, when you find someone who wants to be your buddy and loves you and stands by you, that's worth so much, especially a stranger. ஓ என்ன, அந்நிய தேசங்களில் உன் பக்கத்தில் உன் நெருங்கிய நண்பனாக, உன்னை நேசிக்கிறவனாக, உன் பக்கத்தில் நிற்கிற யாரோ ஒருவர் அப்படி நிற்க விரும்புகிறார் என்பதை நீ காணும்போது அது அவ்வளவு பாத்திரமானதாக இருக்கும், விசேஷமாக ஒரு அந்நியன். And these brethren were taken away from their city, and their city was burned, and all their vessels and the holy things of God had been taken down into Babylon and was put into the treasure house of King Nebuchadnezzar, who had carried out a great Gentile king. இந்த சகோதரர்கள் அவர்களுடைய பட்டணத்திலிருந்து கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களுடைய பட்டணம் தீக்கிரையாகிவிட்டது. அவர்களுடைய பாத்திரங்களும் தேவனுடைய பரிசுத்தமான காரியங்கள் இவைகளெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு நேபுகாத்நேச்சார் ராஜாவின் பொக்கிஷ வீட்டிற்கு கொண்டு போய் வைக்கப்பட்டது. அவன் ஒரு மகத்தான பிரமாதமான புறஜாதி ராஜா, அவன் அதை கொண்டு போனான். Now if God has permitted that for their city to be burned, their church burned, and taken them down into the city, it was because that they had got away from God. இப்பொழுது அவர்கள் தேவனை விட்டு விலகி போன காரணத்தினால் அவர்களுடைய பட்டணம் எரிக்கப்படவும் சபை எரிக்கப்படவும் அவர்களுடைய பட்டணத்திற்கு அவர்களை கொண்டு போகவும் தேவன் அனுமதித்தார். But he still had a believer that he could put his hands on and say, this is my servant. God has always had a witness somewhere. Amen. He never leaves himself without a witness. ஆனால் இதுதான் என்னுடைய ஊழியக்காரன் என்று அவருடைய கரங்களை அவர் மேல் போட்டு கூறக்கூடிய ஒரு விசுவாசியை அவர் இன்னமும் உடையவராய் இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் எங்கேயோ ஒரு சாட்சி உடையவராய் இருக்கிறார், இல்லாமல் இருந்ததே இல்லை. No matter it's got down sometimes to just one, but he's always had somebody that he could put his hands on and say, this is my servant, and he'll do as I tell him. Now, we like that. எப்படியா இருந்தாலும் அவர் எங்கேயோ ஒருவரை உடையவராய் இருப்பார். ஆனால் தம்முடைய கரங்களை அவன் மேல் போட்டு, இதுதான் என்னுடைய ஊழியக்காரன், நான் கூறுகிறபடியே அவன் செய்வான் என்று கூறக்கூடிய யாரோ ஒருவரை அவர் எப்பொழுதும் உடையவராயிருப்பார். இப்பொழுது நமக்கு அது பிடிக்கும். Noticing then that when these brethren were down there, they were put to a test. Very beautiful example of what a true believer comes to when he really accepts the Lord Jesus as his Savior. He's always put to a test. அப்படியானால் கவனியுங்கள், இந்த சகோதரர்கள் அங்கே இருந்த பொழுது அவர்கள் ஒரு சோதனைக்குள் ஆக்கப்பட்டனர். கர்த்தராகிய இயேசுவை அவருடைய சொந்த இரட்சகராக உண்மையாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையான விசுவாசிக்கு இது ஒரு மிக அழகான மாதிரியாய் இருக்கிறது. அவன் எப்பொழுதும் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான். Satan still in the testing business, and it only comes about to help you. It's for your good. Amen. Every son that cometh to God must be tried, chastened, scourged, and in other words, give a little thrashing, straightening up. சாத்தான் இன்னும் சோதிக்கின்ற அலுவலில் இருக்கிறான். உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே அது வருகிறது. அது உங்களுடைய நன்மைக்கு. தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு மகனும் சோதிக்கப்பட வேண்டும், சிஷ்டிக்கப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும். வேறு வார்த்தைகளில் ஒரு சிறு அடியும் சரியாக்குதலும் கொடுக்க வேண்டும். God gives us some chastisement, and we can't stand it, then we become illegitimate children and not the children of God. தேவன் ஏதாவது சிட்சையை நமக்கு கொடுத்தால் நம்மால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அப்படியானால் நாம் வேசி பிள்ளைகளா இருக்கிறோம்,
தேவனுடைய பிள்ளைகளாய் அல்ல என்றார். Now a man that's really got his face set towards heaven, no matter what takes place here on earth, he's still got his face set towards heaven. இப்பொழுது பரலோகத்துக்கு நேராக தன் முகத்தை உண்மையாகவே நோக்கி இருக்கிற எந்த ஒரு மனிதனும் இங்கே பூமியின் மேல் என்ன நடந்தாலும் அதை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. அப்பொழுதும் அவனுடைய முகமானது பரலோகத்தை நோக்கினதாகவே இருக்கும். His friends may forsake him, his family may forsake him, his pastor may forsake him, but there's one that won't forsake him. That's God. அவனுடைய நண்பர்கள் அவனை கைவிடலாம், அவனுடைய குடும்பம் அவனை கைவிடலாம், அவனுடைய போதகர் அவனை கைவிடலாம், ஆனால் அங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் கைவிடவே மாட்டார். அது தேவனாயிருக்கிறார். And when your mind is made up, I like that. Daniel had burned all the bridges behind him. He wasn't planning on going back anymore. Amen. He wasn't watching his back trail. He was looking, forsaking those things which are in the past. He pressed on to the mark of the high calling. அவனுடைய சிந்தை அந்த தீர்மானத்தை தீர்மானித்த போதுதான் எனக்கு விருப்பம். தானியேல் அவனுக்கு பின்னால் இருந்த எல்லா பாலங்களையும் எரித்து போட்டான். இனியும் திரும்பி போவதாக தானியேலுக்கு திட்டமே இல்லை. அவன் பின்விட்டு வந்த அடிச்சுவிட்டு பாதையை அவன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கவில்லை. கடந்த காலங்களில் இருந்த அந்த காரியங்களை எல்லாம் கைவிட்டு அவன் நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி முன்னேறி சென்றான். That's what we should be doing. That's what the church should be doing. அதைதான் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதைதான் சபையானது செய்து கொண்டிருக்க வேண்டும். And as I noticed then, God permitted Satan to give him the test. And all they tested him by the fire. They tested him also by the lion's den. And in every instant, God brought him out more than victorious. நான் கவனித்ததில் அப்படியானால் அவனுக்கு சோதனையை கொடுக்கும்படி சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அவர்களை அக்கினியினால் பரிசோதித்தார்கள். அவர்களையும் கூட சிங்கங்களின் கெபியில் சோதித்தார்கள். ஒவ்வொரு சமயத்திலும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாகவே தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். Many are the testings of the righteous, but God delivereth him out of them all. How marvelous that is. How we appreciate that. Trials, tribulations, tests, all working for the good. நீதிமானுக்கு வரும் சோதனைகள் அநேகமாயிருக்கும், ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது! நாங்கள் எப்படியா இதை பாராட்டுகிறோம். துன்பங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. After a while, God can see that and He can put His trust in you, and then He'll do great things for you. கொஞ்சம் கழித்து அப்பொழுது தேவன் அதை கண்டு அவருடைய நம்பிக்கையை வைப்பார். அப்பொழுது அவர் உங்களுக்கு மகத்தான காரியங்களை செய்வார். Now we find out then that Daniel became an instrument in the hand of God while he was away from his own people, out of his own city, away from his own church, in a strange land. God used him. இப்பொழுது தானியேல் அவனுடைய சொந்த ஜனத்திலிருந்தும் அவனுடைய பட்டணத்திலிருந்தும் அவனுடைய சொந்த சபையினிடத்திலிருந்தும் விலகி தூரே இருந்த பொழுது அவன் தேவனிடத்தில் ஒரு கருவியாக ஆனான் என்று அப்பொழுது நாம் கண்டறிந்தோம். ஒரு அந்நிய தேசத்தில் தேவன் அவனை உபயோகப்படுத்தினார். Now you can be away from whatever you may be. You can be away from all your loved ones, or you can be away from your church, but you can still be an instrument in the hands of God. God can use you for a testimony or for anything that He wishes to use you for. இப்பொழுது உங்களால் கூடுமான எந்த காரியத்திலிருந்தும் நீங்கள் விலகி தூரே இருக்கலாம். நீங்கள் நேசிக்கின்ற யாரையும் விட்டு தூரே இருக்கலாம், அல்லது உங்கள் சபையிலிருந்து தூரே இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இன்னமும் தேவனுடைய கரங்களில் ஒரு கருவியாக இருக்கலாம். தேவன் உங்களை ஒரு சாட்சியாக உபயோகிக்கலாம், அல்லது அவர் விரும்புகின்ற எந்த காரியத்திற்காகவாவது உங்களை உபயோகிக்கலாம். Beautiful examples. The Bible is just so chock full of those things. Everywhere you turn, don't you love to read the Word? Oh, I just read it sometime and weep. அழகான உதாரணங்கள். வேதமானது அப்படிப்பட்டதான காரியங்களால் நிறைந்திருக்கிறது. எந்த பக்கம் திருப்பினாலும் அதை காணலாம். வேதத்தை வாசிக்க நீங்கள் விரும்புகிறது இல்லையா? நான் அதை வாசிப்பேன், சில சமயங்களில் அழுவேன். Here a few days ago I was reading in the room there and I just had to sit down and cry like a baby.
I got up and walked around my chair, put my hand on my chair, looked down at my Bible again. I just broke out, went around the chair again, looked back at it. இங்கே சில நாட்களுக்கு முன்னர் நான் அறைக்குள்ளாக அங்கே வாசித்துக் கொண்டிருந்தேன். அங்கே நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டு குழந்தைய போல் அழுதேன். நான் எழுந்து என்னுடைய நாற்காலியை சுற்றி நடந்து என்னுடைய கரத்தை நாற்காலியின் மேல் வைத்து மீண்டுமாய் என்னுடைய வேதாகமத்தை நோக்கி பார்த்தேன். மீண்டுமாய் அழுதேன். மீண்டுமாய் நாற்காலியை சுற்றி நடந்து மீண்டுமாய் அதை நோக்கி பார்த்தேன். And I thought, oh God, in there is eternal life. To every man or woman that'll dare to put their trust in it and believe it. Eternal life. ஓ தேவனே, தங்களுடைய நம்பிக்கை அதற்குள்ளாக வைக்கவும் அதை விசுவாசிக்கவும் கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஸ்திரீக்கும் அங்கே அதற்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவன். And he said, search the scriptures, for in them you think you have eternal life, and they are they which testify of me. அவர் சொன்னார், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. Search the scripture. The word of God is a lamp unto our feet, that we should be guided then. It's the light that follows the pathway that leads us from victory unto victory. வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாதங்களுக்கு ஒரு தீபமாய் இருக்கிறது. அப்படியானால் நாம் வழிநடத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஜெயத்திலிருந்து ஜெயத்திற்கு நம்மை நடத்தும் பாதையை பின்தொடரும் வெளிச்சமாய் அது இருக்கிறது. Now before you can have a victory, there has to be a battle. If there's no battles, there's no victories. இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைப்பதற்கு முன்னர் அங்கே ஒரு யுத்தம் இருந்தாக வேண்டும். அங்கே யுத்தங்களே இல்லை என்றால் அங்கே வெற்றிகளே கிடையாது. So we are to be thankful for the battles and the tryings. It's God giving us the opportunity to have victories. Oh my, don't that make it a little bit better now? எனவே யுத்தங்களுக்காகவும் சோதனைகளுக்காகவும் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருந்தாக வேண்டும். அது நாம் வெற்றிகளை பெற தேவன் நமக்கு கொடுக்கின்ற தருணங்களாய் இருக்கிறது. ஓ என்னே, அது உங்களை சற்று மேலாக ஆக்கவில்லையா? See, the battle come along, somebody saying something bad about you, sickness come on to you, maybe God give you those light afflictions that he might heal you and show his favor to you, let you see what he means by it. He loves you. புரிகின்றதா? யுத்தம் தொடர்ந்து வரும். உங்களை குறித்து ஏதாவது மோசமான காரியத்தை யாரோ கூறுகிறார்கள். சுகவீனம் உங்கள் மேல் வருகிறது. அவர் தாமே உங்களை சுகப்படுத்தவும் அவருடைய தயையை முன்பால் காட்டவும் அதனால் அவருடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் காணச் செய்யும்படியாய் ஒரு கால் அந்த சிறிய தொல்லைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அவர் உங்களை நேசிக்கிறார். The old shepherd story that was told there in Jerusalem in the Holy Lands, that a shepherd was packing a sheep, and he said, "What you packing it for?" He says, "It's got a broken leg." பரிசுத்த நாடுகளில் அங்கே எருசலேமில் கூறப்படும் அந்த ஆட்டுக்குட்டியை சுமந்து கொண்டு போன அந்த பழைய மேய்ப்பனின் கதை, நீ எதற்காக அதை சுமந்து கொண்டு போகிறாய் என்று கேட்டான். அவன் அதற்கு ஒரு கால் உடைந்து போய்விட்டது என்றான். Said, "How to do that? Fall over a cliff?" Said, "No, I broke its leg." அது எப்படி ஒடிந்தது? குன்றிலிருந்து விழுந்ததா என்றான். இல்லை, நான் அதன் காலை ஒடித்தேன் என்றான். He said, "Well, you're a cruel shepherd to break that sheep's legs." No, I loved it. And said it was going astray and I couldn't make it mind me, so I broke its leg so I could give it some extra attention, so then it would love me and follow me. அதற்கு அவன், அந்த ஆட்டின் காலை உடைப்பதற்கு நீ ஒரு கொடூரமான மேய்ப்பனாய் இருக்க வேண்டும் என்றான். அவனோ, நான் அதை நேசிக்கிறேன், அது விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது என்னையே கவனிக்கும்படி செய்ய என்னால் முடியாமற் போயிற்று, ஆகையினால் நான் அதன் காலை உடைத்தேன், அதனால் என்னால் அதற்கு விசேஷ அதிகப்படியான கவனத்தை கொடுக்க முடியும், ஆக அதனால் அது என்னை நேசித்து என்னை பின்பற்றும் என்றான். Sometimes God has to let us break down just a little bit in hell to give us a little extra attention, to get us up on his lap, to woo us up in his bosom. சில சமயங்களில் தேவன் நமக்கு ஒரு நிறுத்துதலை சற்று சிறியதாய் ஆரோக்கியத்தில் உண்டாகும்படி அனுமதிக்கிறார். அதன் மூலமாக சிறிது அதிகமான கவனத்தை நம்மேல் செலுத்த, அவருடைய மடியின் மேல் நம்மை உட்கார வைத்துக் கொள்ள, அவருடைய மார்பில் நம்மை இழுத்துக் கொள்ள அவர் செய்கிறார். When the doctor said nothing can be done, then he'd take us into his bosom, say, "See, I love you. I'm going to let you get well."
ஒன்றும் செய்ய முடியாது என்று வைத்தியர்கள் கூறும் பொழுது அப்பொழுது அவர் அவருடைய மார்பில் நம்மை எடுத்துக்கொண்டு, பாருங்கள், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ சுகமடையும்படி விடப்போகிறேன் என்கிறார். புரிகின்றதா? Oh, doesn't that just make life a little better? Amen. Oh, he's so great. He's a marvelous shepherd, isn't he? ஓ, அது வாழ்க்கையை சிறிது மேலாக ஆக்கவில்லையா? ஓ, அவர் அவ்வளவு மகத்தானவர். அவர் ஒரு அற்புதமான மேய்ப்பனாய் இருக்கிறார், இல்லையா? No wonder David said, "The Lord is my shepherd; I shall not want." How he leads us by the side of the still waters and restores our soul and runs our cups over and anoints us in the presence of the enemy. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது கூறினதில் வியப்பொன்றுமில்லை. அவர் எப்படியாய் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை நடத்தி நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். Did you ever get anointed in the presence of your enemy? Just to testify to your cup just boiled over, you know. Just how marvelous it is to be anointed in the presence of your enemy. உங்களுடைய சத்துருவுக்கு முன்பாக நீங்கள் எப்பொழுதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பாத்திரம் கொதித்து வடியும் வரைக்கும் வெறுமென சாட்சி பகர உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது அவ்வளவு அற்புதமாயிருக்கு. Now, notice, then God took King Nebuchadnezzar and made him a tool in his hand. இப்பொழுது கவனியுங்கள். பின்னர் தேவன் நேபுகாத் நேச்சார் ராஜாவை எடுத்து அவருடைய கரத்தில் ஒரு கருவியாய் அவனை ஆக்கினார். And when King Nebuchadnezzar died, after he had the grass grew out, his hair like eagle's feathers, and his fingernails like the claws of the eagle, and so forth, and God had to let him know who was the real king. நேபுகாத் நேச்சாரின் தலைமயிர் கழுகுகளின் செட்டைகளை போன்று இருந்தது. அவனுடைய விரல்களின் நகங்கள் பட்சிகளின் நகங்களை போன்றும் இருந்தது. இன்னும் முதலானவைகள். இவைகளுக்கு பின்பு அவன் மரித்து புல் வளர்ந்து வெளியே வந்தது. உண்மையான ராஜா யார் என்பதை அவன் அறியும்படியாய் தேவன் இதை செய்ய வேண்டியதாயிருந்தது. After his death, Belteshazzar, his grandson, succeeded him, and then he was more wicked than King Nebuchadnezzar. அவனுடைய மரணத்திற்கு பின்னர் அவனுடைய பேரன் பெல்ஷாத்சார் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். அதன் பின்னர் அவன் நேபுகாத் நேச்சாரை காட்டிலும் பொல்லாதவனாயிருந்தான். And one night there they had a great big party. They called all their magistrates and all the officers in for a great big jamboree. ஒரு நாள் அங்கே அவர்களுக்கு ஒரு மகத்தான விருந்து உண்டாயிருந்தது. அவர்களுடைய சட்டமன்ற அதிகாரிகளையும் மற்றெல்லா அதிகாரிகளையும் உள்ளே ஒரு மகத்தான கேளிக்கைக்காக அழைத்தார்கள். And while they were having this jamboree, and they went and called out and took the vessels, the holy vessels of God, just to make fun of God, and drank wine to their gods, a toast out of the vessels of the Lord. அவர்களுக்கு உண்டாயிருந்த அந்த கேளிக்கையிலே அவர்கள் போய் தேவனுடைய பாத்திரங்களை வெளியே கொண்டு வரச் செய்து அவைகளை எடுத்து தேவனை கேலி செய்வதற்காக அதில் திராட்சரசத்தை ஊற்றி அவர்களுடைய தேவனுக்கு வாழ்த்து கூறி அருந்தினார்கள். Now, a man is permitted to travel so far, but there's a separating line between life and death. You must never cross that. இப்பொழுது ஒரு மனிதன் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அங்கே ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே ஒரு பிரிவினை கோடு இருக்கிறது. நீங்கள் அதை ஒருபோதும் கடந்து போக கூடாது. புரிகின்றதா? You can go on with your little foolishness for a while, but you better know where the line is. நீங்கள் உங்கள் புத்தியினத்தோடு கொஞ்சம் காலம் செல்லலாம். ஆனால் அந்த கோடு எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பது மேலாக இருக்கும். Did the Lord ever check you on anything? He does all of us, pull the check reins. That's far enough now. Then you better watch what you're doing from then on. If you're stepping across towards that line. எந்த காரியத்திலாவது கர்த்தர் உங்களை எப்பொழுதாவது எச்சரித்திருக்கிறாரா? அவர் நம் எல்லாரையும் எச்சரிக்கிறார். அவர் இப்பொழுது அது போதுமானதா இருக்கிறது என்று அந்த எச்சரிப்பு லகானை இழுக்கிறார். அப்படியானால் நீங்கள் அந்த கோட்டை நோக்கி தாண்டுகிறதா இருந்தால் அப்பொழுதிலிருந்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனிப்பது மேலாக இருக்கும். And that night when God
pull the check reins on him and he wouldn't listen. Goes on down and brings out the vessels of the Lord, begin to drink wine and them toast to their gods. அந்த இரவு தேவன் அந்த எச்சரிப்பு லகானை அவன் மேல் எடுத்தபோது அவன் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அங்கே போய் கர்த்தருடைய பாத்திரங்களை கொண்டு வந்து அவர்களுடைய தேவர்களுக்கு வாழ்த்து கூறி அவைகளில் மதுபானத்தை ஊற்றி பருகினார்கள். Then there came a hand down out of heaven and wrote on the wall, teeny, teeny, tekla means thou art weighed in the balance and found wanting. No one could interpret it. It was unknown tongues. பின்னர் அங்கே ஒரு கையிருப்பு வானத்திலிருந்து இறங்கி கீழே வந்து அந்த சுவற்றின் மேல் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதியது. அதன் அர்த்தம் நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய் என்பதாகும். ஒருவராலும் அதை வியாக்கியானிக்க முடியவில்லை. அது அறியாத பாஷையாயிருந்தது. And there was a man there had the gift of interpretation, Daniel. So he comes down and interprets and tells the king what would happen, and there God destroyed that nation. Amen. Babylon. அங்கே ஒரு மனிதன் இருந்தான். தானியேல் வியாக்கியானிக்கும் வரத்தை உடையவனாயிருந்தான். எனவே அவன் இறங்கி வந்து வியாக்கியானித்து என்ன சம்பவிக்கும் என்று ராஜாவிடம் கூறினான். அங்கே தேவன் அந்த தேசத்தை பாபிலோனை அழித்தார். While Daniel being there, he saw great visions and wrote concerning them for this great consolation that we have today, knowing and setting in order the end of the Gentile kingdom. தானியேல் அங்கே இருக்கின்ற வேளையிலே அவன் மகத்தான தரிசனங்களை கண்டு புறஜாதி ராஜ்யத்தின் முடிவை ஒழுங்கில் ஏற்படுத்தியும் அறிந்தும் இருக்கிறதான இன்றைக்கு நமக்கு உண்டாயிருக்கிற இந்த மகத்தான ஆறுதலுக்காக அவைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். Notice how perfect. Just get it close now. He's seen first the image standing in the field when he interpreted the dream of the king. எவ்வளவு பரிபூர்ணம் என்று கவனியுங்கள். இப்பொழுது அதை நெருக்கமாய் கொண்டு வாருங்கள். அவன் ராஜாவின் சொப்பனத்தை வியாக்கியானித்த போது அவன் முதலாவதாக அந்த சிலை வெளிவயலில் நின்று கொண்டிருக்கிறதை கண்டான். He was a spiritual man. He dreamed dreams, saw visions, interpreted dreams. God was with him. And everyone knew that too. அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தான். அவன் சொப்பனங்கள் கண்டான், தரிசனங்கள் கண்டான், சொப்பனங்களை வியாக்கியானித்தான். தேவன் அவனோடு இருந்தார். யாவரும் அதை அறிந்தும் கூட இருந்தனர். And when he saw the vision, the head of gold and the breast here of silver and the thighs of brass and the feet of iron. Notice each kingdom got a little harder. அவன் தரிசனத்தை கண்டபோது தலை பொன்னாகவும் மார்பு வெள்ளியாகவும் வெண்கல தொடைகளும் இரும்பு பாதங்களையும் கண்டான். ஒவ்வொரு ராஜ்யமும் சிறிது கடினமாக இருக்கிறதை கவனியுங்கள். King Nebuchadnezzar's kingdom was the head of gold. He interpreted, told him just exactly how those kingdoms would succeed each other unto the end. நேபுகாத் ராஜாவின் ராஜ்யம் பொன்னான தலையாய் இருந்தது. அவன் அதை வியாக்கியானித்து அந்த ராஜ்யங்கள் எப்படி முடிவு மட்டுமாய் ஒன்றை ஒன்று மேற்கொண்டு வரும் என்று கூறினார். Then notice, from gold is the softest, silver is next, then brass is next, then iron is next. Harder, harder, colder, farther away. பின்னர் கவனியுங்கள், மிகவும் மிருதுவான பொன்னிலிருந்து அடுத்தது வெள்ளியாயிருந்தது, அதற்கு அடுத்தது வெண்கலமாக இருந்தது, அதற்கு அடுத்தது இரும்பாக இருந்தது. கடினமாய் கடினமாய் குளுமையாய் விலகி போயிற்று. Notice, then in the midst of all that, Daniel beheld the image until a stone would shoot out of the mountain that was cut out without hand. பின்னர் கவனியுங்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கைகளினால் பெயர்க்கப்படாததும் மலையிலிருந்து வெட்டப்பட்டதுமான கல் வரும் வரைக்குமாய் அந்த சிலையை தானியேல் பார்த்து கொண்டிருந்தான். It rolled into the image and broke it and made it like wheat on the summer threshing floor, and the winds drive away. அது உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி அதை நொறுக்கி கோடை காலத்தில் கோதுமை போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆகிற்று. காற்றானது அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. And the stone grew into a great mountain that covered all the earth.
and to see that was the coming of the Lord Jesus, which is now at hand. அந்த கல்லோவென்றால் வளர்ந்து ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாவற்றையும் கடலையும் நிரப்பிற்று. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையாயிருக்கிறது. அது இப்பொழுது சமீபமாக இருக்கிறது. He goes on, when he was down by the river one day, he fell into a trance and saw a vision. Many of those was with him, they didn't see the vision, for it was given only to Daniel. You see it? அவன் தொடர்ந்து கூறுகிறான், ஒரு நாள் அவன் ஆற்றங்கரையில் இருந்த பொழுது அவன் ஒரு ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டான். அவனோடு அநேகர் இருந்தனர். அவர்கள் அந்த தரிசனத்தை காணவில்லை, ஏனென்றால் அது தானியேலுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு அது புரிகின்றதா? Someone can stand right next to you and see things that you can't see to save your life. Amen. Right? Someone said, I don't believe that. I never seen nothing. Because it wasn't for you to see it. Amen. யாராவது உன் பக்கத்தில் நின்று கொண்டு உன்னுடைய ஜீவனை ரட்சிக்கும்படியாக உன்னால் காண முடியாத காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அது உண்மை. நான் அதை விசுவாசிப்பதில்லை. ஒரு காரியத்தையும் ஒருபோதும் கண்டதே இல்லை என்று யாரோ கூறினார்கள். ஏனென்றால் நீங்கள் காணும்படியாக அது உங்களுக்காக இல்லை. Then it went with Paul. When Paul was struck off of his horse and had to fall onto the dirt and water as it was on the dirt. None of them heard that voice or seen that vision. Paul saw it. பவுலோடு சென்ற ஜனங்கள் பவுல் குதிரையின் மேலிருந்து தாக்கப்பட்ட போது அவன் கீழே தரையில் புழுதியில் விட வேண்டியதா இருந்தது. சேற்றினில் விழுந்தது போன்று புழுதியில் விழுந்தான். அவர்களில் ஒருவனும் அந்த சத்தத்தை கேட்கவும் இல்லை அல்லது அந்த தரிசனத்தை காணவும் இல்லை. ஆனால் பவுலோ அதை கண்டான். None of them saw the star of the cross, the ever observatory, but the wise man. அந்த நட்சத்திரமானது ஒவ்வொரு விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தையும் கடந்து சென்ற போது அந்த ஞானிகளை தவிர வேறொருவராலும் அதை காண முடியவில்லை. Many things that way God has designated for certain peoples to see and others cannot see. அந்த விதமாய் அநேக காரியங்களை சில குறிப்பிட்ட ஜனங்கள் காணும்படியாக வைத்திருக்கிறார். மற்றவர்களால் அதை காண முடியாது. Oh, I love that. When God in His infinite wisdom has predestinated or foreordained for certain things to happen, it can happen to the person sitting right next to you and you'll know nothing about it. Amen. ஓ, நான் அதை நேசிக்கிறேன். தேவன் அவருடைய எல்லையற்ற ஞானத்தில் சில குறிப்பிட்ட காரியங்கள் சம்பவிக்கும்படியாக முன்குறித்திருக்கிறார் அல்லது முன் நியமித்திருக்கிறார். உனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற நபருக்கு அது சம்பவிக்கலாம். நீயோ அதை குறித்து ஒன்றுமே அறியாதிருப்பாய். Look at Dothan. When Elijah was down at Dothan and there was all surrounded there by the aliens that come in, the Syrian army looking for Elijah, the prophet. தோத்தானில் பாருங்கள், எலியா தோத்தானில் இருந்த பொழுது அந்நியர்களான சீரியரின் சேனையானது அவர்களை அப்படியே வளைத்துக் கொண்டது. தீர்க்கதரிசியாகிய எலியாவை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தனர். Or when they begin to find out every time the Syrians that come over to Israel to make war, why the Israelites would be laying an ambush for them. ஏனென்றால் யுத்தம் செய்யும்படியாக சீரியர்கள் ஒவ்வொரு முறை இஸ்ரவேலின் மேல் வரும்பொழுதும் இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு பதிவிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். And so the king of Syria called them up and said, now wait a minute. Who is for us and who's for Israel? Said somebody in my group is a spy that's going to tell Israel just where we're coming in at. For they're always there waiting for us. எனவே சீரியாவின் ராஜா அவர்களை அழைத்து, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள். நம் சார்பாக யார் இருக்கிறார்கள்? இஸ்ரவேலரின் சார்பாக யார் இருக்கிறார்கள்? என்னுடைய கூட்டத்தில் இருக்கிற யாரோ வேவுகாரனா இருந்து இஸ்ரவேலிடத்தில் போய் நாம் எங்கே வருகிறோம் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். And one man had a little spirituality about him. He said, nay, my father, but it's the prophet Elijah. Amen. For he knows in his bedroom what you're going to make your move next. Amen. Amen. யாரோ ஒரு மனிதனுக்கு அவனை குறித்து ஒரு சிறிய ஆவிக்கேதுவானதை உடையவனா இருந்தான். அவன், அப்படி இல்லை என் தகப்பனே, அது தீர்க்கதரிசியாகிய எலியாதான். உம்முடைய அடுத்த அசைவாய் நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதை அவனுடைய
படுக்கை அறையில் அவன் அறிந்து கொள்ளுகிறான் என்று கூறினான். ஆமென். Oh, when atomic powers begin to shake, I'm so happy that the Word of God has tell us where to go to. Amen. Flee to the rock, Christ Jesus. ஓ, அணுசக்தி வல்லமைகள் குலுக்க துவங்கின போது நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். ஏனென்றால் எங்கே போக வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு கூறியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவாகிய கன்மலைக்கு ஓடி போங்கள். Every minute it is safe and secured. Nothing can harm you. No atomic bombs, no cobalts, nothing else can touch the preserved of God. Safe, secured, anchored. அதற்குள்ளாக இருக்கும் ஒவ்வொருவரும் பாதுகாவலாயும் பத்திரமாயும் இருக்கிறார்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எந்த அணுகுண்டும் எந்த கோபால்ட் குண்டும் வேறு எந்த காரியமும் தேவனாலே பாதுகாக்கப்பட்டதை ஒன்றினாலும் தொட முடியாது. பாதுகாவலாய் பத்திரமாய் நங்கூரம் பாய்ச்சப்பட்டதாயிருக்கிறது. What a marvelous hope that we have in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன ஒரு அற்புதமான நம்பிக்கையை நாம் உடையவர்களாயிருக்கிறோம். Notice there was a man with him, his servant, spiritual boy, walked and poured water on the hands of the prophet. A great position he had. கவனியுங்கள், அவனோடு அங்கே ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வேலைக்காரன், ஆவிக்குரிய பையன், அவனோடு நடந்து தீர்க்கதரிசியின் கரங்களின் மேல் தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தவன் ஒரு மகத்தான ஸ்தானத்தை உடையவனாயிருந்தான். But when he seen the Syrian army all around Dothan, had it all backed up, he said, "My father, look out there. What a great number. Why, we're surrounded." ஆனால் சீரியரின் சேனையானது தோத்தானை வளைத்துக் கொண்டதை அவன் கண்டபோது, என் தகப்பனே, அங்கே பாரும், என்ன ஒரு மகத்தான கூட்டம், ஏன் நாம் எல்லாம் சூழ்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார். Now that's the natural. Whenever things seems to go wrong, pointing the finger at you, saying this and that, and the doctor says you can't get well and so forth, that's just the natural thing. You think, oh my, this is the end. இப்பொழுது அது இயற்கையானதா இருக்கிறது. அப்பொழுது எல்லா காரியங்களும் தவறாக போய்க் கொண்டிருந்தது. அவர்களுடைய விரலை உங்களுக்கு நேராக நீட்டி இதையும் அதையும் கூறிக்கொண்டு நீங்கள் சுகமாக முடியாது முதலானவற்றை வைத்தியர் கூறுகிறார் என்கிறார்கள். ஓ என்னே, இதுதான் முடிவு என்று நீங்கள் நினைக்கிறதற்கு அது வெறுமனே இயற்கையான காரியமாயிருக்கிறது. But Elijah said, "There's more with us than there is with them." ஆனால் எலியாவோ, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். Now you can imagine how that prophet or that Gehazi felt, the servant. இப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அல்லது வேலைக்காரனான கேயாசி எப்படி உணர்ந்திருப்பான் என்று நீங்கள் யூகிக்கலாம். He looked over at him and said, "Well, I don't see nobody." He said, "God opened this boy's eyes." அவன் அப்படியே எலியாவை நோக்கி பார்த்து, ஏன் நான் ஒருவரையும் காணவில்லையே என்று கூறினான். அவன், தேவனே, இந்த பையனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். And as soon as God did something, here it is. Yet when God opened his spiritual sight, all around that prophet stood chariots of fire and angels of fire. தேவன் ஏதோ காரியத்தை செய்த மாத்திரத்தில், இதோ அது இருக்கிறது, அது பெற்றுக்கொள். அப்பொழுது தேவன் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அங்கு சுற்றி எல்லாமும் தீர்க்கதரிசியானவரே, அக்கினிமயமான தூதர்களும் அக்கினிமயமான ரதங்களும் இருந்தன என்றான். The chariots of fire outnumbered that Syrian army by 1,000. ஏன் அவன் கண்ட அக்கினிமயமான ரதங்கள் அந்த சீரிய ராணுவத்தை காட்டிலும் ஆயிரக்கணக்கில் அதிகமாயிருந்தது. The mountains was on fire. Angels of fire. Horses of fire. Chariots of fire. மலைகள் அக்கினிமயமாய் இருந்தது. அக்கினிமயமான தூதர்கள், அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள். And the Bible said the angels of God encamp about those who fear him. அவருக்கு பயந்தவர்களை சூழ தேவ தூதர்கள் பாளையம் இறங்குவார்கள் என்று வேதம் கூறுகிறது. Just the same tonight. I wonder what would happen if a man here tonight had the power to strike across your eyes and say, "Look, standing around this tabernacle tonight." You'll be a member here the rest of your life. Sure. Yes, sir. அதேதான் இன்றிரவும்
இன்றிரவு இங்கே ஒரு மனிதன் இருந்து உங்களின் ஊடாக அடிக்கக்கூடிய வல்லமை உடையவனாயிருந்து, இங்கே பாருங்கள், இந்த ஜெப கூடாரத்தை சுற்றி இன்றிரவு தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினால் என்ன சம்பவிக்கும் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களுடைய எஞ்சியுள்ள ஜீவிய காலமெல்லாம் இங்கே நீங்கள் ஒரு அங்கத்தினராய் இருப்பீர்கள், நிச்சயமாக. ஆமையா. Sometimes you can't see it with your natural eyes, but you can feel the impulse of it. Something near, a sixth sense that denotes something is near. உங்களுடைய இயற்கையான கண்களால் சில சமயங்களில் உங்களால் அதை காண முடியாது, ஆனால் உங்களால் அதன் உணர்ச்சி வேகத்தை அதற்கு நெருக்கமாக ஸ்பரிசிக்க முடியும். ஏதோ காரியம் அருகில் இருக்கிறது என்று ஒரு ஆறாவது புலன் காட்டுகிறது. Watch him this morning, opening up the deaf ears, making the polio cripples walk around here like there was nothing wrong with them. இன்று காலையில் செவிடான காதுகளை திறந்து கொண்டும் போலியோ ஊனமுற்றவர்களை நடக்கும்படி செய்வதும் அவர்களிடத்தில் எந்த குறையும் இல்லாதது போன்று செய்கிற அவரை கவனியுங்கள். What is it? It's the insense, the sense, the sixth sense. It's conscious, the spirit, that something is near. Have faith in God. அது என்னவாக இருக்கிறது? அது அவர்களுடைய உள் புலனாக இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அது ஆறாவது புலன், உணர்ந்து இருப்பது. ஆவி, அதாவது ஏதோ காரியம் அருகில் இருக்கிறது. தேவனில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள். Now, he didn't see that first, but Elijah probably didn't see it. But he asked for the boy's eyes to see it. But Elisha was conscious that they were there. Amen. இப்பொழுது அவர்கள் காணவில்லை. முதலாவதாக அவன் அதை காணவில்லை. ஆனால் எலியா ஒரு கால் அதை காணாதிருக்கலாம். ஆனால் அந்த பையனுடைய கண்கள் அதை காணும்படி செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்ற உணர்வுள்ளவனாய் எலிசா இருந்தான். ஆமென்.